இந்த அஞ்சலிக்கு கோர்ட்ல இருக்க போற மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தெரியாம நேரா போய் கோர்ட்ல நின்னுகிட்டு, அப்பாடா! நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போறோம். அந்த லாயர் வரல அப்டின்னா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இங்க வாதாடுறதுக்கே ஆள் இல்ல அப்டின்னும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்மள செக் பண்றது, அது இதுன்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்கவே நடக்காது. அதெல்லாம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த லாயர் கிட்டயும், எஸ்எஸ்கே கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வந்து, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூளைய வந்து கடன் வாங்கிட்டு வந்து, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பேச ஆரம்பிச்சுர்றா. அதாவது என் குழந்தைங்கள கொல்லவும் பார்ப்பாளாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கர்ப்பத்தையும் டெஸ்ட் பண்ணுவாளாம். எப்படி நடக்கும் இது? என் குழந்தைய கொல்ல பார்த்தவளுக்கு என் வயித்துல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியாதா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே திசை திருப்பி, நம்ம இலக்கியா மேல வந்து பார்த்தீங்கன்னா, பழிய தூக்கி போட்டுறலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஏன்னா, நம்ம இலக்கியாவுக்கு எதிரா 1 எவிடன்ஸ், 2 எவிடன்ஸ் கிடையாது. நெறைய எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் அந்த இளநீ கடைக்காரனும் பேசின வீடியோ. அதுல ஆடியோ இல்லாததுனால, நம்ம இலக்கியா வந்து தப்பிச்சாங்க அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இளநீ கடைக்காரனோட சாட்சி வீடியோ. அதாவது பக்கத்து இளநீ கடைக்காரன வந்து கூப்ட்டு, "உன்ன தவிர வேற யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கடை போட விட மாட்டேன். இந்தா இந்த பணத்த புடி. இத வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வாக்குமூலம் குடு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பொய் சாட்சிய வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா? அது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு எதிரா திரும்பி பயங்கரமா உருவெடுத்து நின்னுட்டுருக்கு. அதே மாதிரி அடுத்ததா ஒரு பொய் சாட்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசி வச்சிருந்தது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட கர்ப்பத்த டெஸ்ட் பண்றதுக்காக மட்டுமே தான். ஆனா, அந்த டாக்டர் வந்துட்டு இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட கர்ப்பத்த கலைக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இலக்கியா மேல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா! எல்லாமே முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரம் தான். இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரமா ஜெயிலுக்குள்ள போவ. ஜெயிலுக்குள்ள எஸ்எஸ்கேவோட ஆள் இருந்துட்டு, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்து கட்டிருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மையான ஆட்டமே இருக்க போறது. கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நடு தெருவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தியக்காரன் மாரி வந்து சுத்துவான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நெனச்சுட்டு, அப்படியே பகல் கனவு கண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாயர் இல்ல. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அதாவது நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இத வாதாடிக்கலாம்னு சொல்லிட்டு நெனைக்கிறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்சிய வந்து அதாவது உண்மை சம்பவம், உண்மையா நடந்த ஒரு விஷயத்தையும், நம்ம ரேவதி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ட்ரி குடுக்க வைக்கிறாங்க. ரேவதி இங்க பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம ரேவதி சொல்லப்போற உண்மைகள், ரேவதி சொல்லப்போற அந்த விஷயங்கள். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு வந்து மயக்க மருந்த கலந்து குடுத்ததே நான் தான். அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த லேடி வேற யாரும் கிடையாது நான் தான். அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ இந்த ஒரு சம்பவத்துல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாரி ஒரு அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஒரு அதிர்ச்சி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட கர்ப்பத்த இங்க நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இலக்கியாவுக்கு ஜெயில்ல எந்த ஒரு ஆபத்துமே வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா, உள்ள எப்படி இருக்கும், என்ன இருக்கும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ கொல்றதுக்கே துணிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அஞ்சலியோட வயித்துல இருக்க கருவ கலைக்கிறதுக்காக நெனச்சதாவே இருக்கட்டும். ஆனா, அஞ்சலியோட வயித்துல கரு இருக்கா, இல்லையா அப்படின்றத நீங்க செக் பண்ணி சொன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதியா நாங்க ஜெயிலுக்குள்ள போறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.